ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் ஒரு லோ பட்ஜெட்டில் அமைஞ்ச ஒரு இண்டிவிஜுவல் 2BHK ஹவுஸை பற்றி தான் இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன, இந்த வீட்டை எப்படி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்கன்னு ஷோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் நம்மளுடைய சேனலை நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம்னா, திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் வீடு, லேண்டு, அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாட்டு, இந்த மாதிரி நம்ம நிறைய இடங்கள் 2.5 வருஷத்துக்கு மேலே நம்ம சேல்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் வீட்டை பற்றினா ஃபுல் டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் சீலப்பாடிக்கு பக்கத்தில் பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு நியர்பையாக இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டோட ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா 27 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் தான், வாங்க பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். இந்த வீட்டோட லேண்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 750 சதுரடியில் 950 சதுரடியை பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கு இது தான். நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த லேண்டில் டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு அப்படின்னு சொல்லி எல்லாமே நமக்கு இருக்குது. லோன் ஃபெசிலிட்டிக்கு எடுத்துக்கு போகுது நமக்கு 90% நமக்கு லோன் கிடைக்குங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கு இது தான். கீழே ஒரு பெட்ரூமும் மாடியில் ஒரு பெட்ரூமும் நமக்கு அமைஞ்சிரும். இந்த வீடு கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. நமக்கு ஃப்ளாட்டு தெற்கு பார்த்து இருந்திருந்தாலும் ராஜநிலை நமக்கு கிழக்கு பார்த்து நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு வர்றதுக்கான தார் ரோடு ஃபேஸிங் இது தான். 23 அடி தார் ரோடு ஃபேஸிங் நமக்கு கிடைக்கிது. வீட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மெட்டல் கேட் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டல் கேட்டுமே ஸ்பேஸ் இல்லாத அளவுக்கு ஹை கேஜில் நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் நமக்கு என்னவா அமைஞ்சிருக்குன்னா 16க்கு 12 அப்படிங்கிற சைஸில் நமக்கு அமைஞ்சிருக்கு. அதே போல் மெயின் என்ட்ரன்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு பால்கனி ஏரியாவும் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. மாடிக்கு போகிற அவுட்ரு டேர்காஸ்ட்டுக்கு கீழே அவுட்ரு டாய்லெட் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம வெளியில் எங்கேயாவது போகிறோம் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வரும்போது நம்ம டைரெக்டாக குளிச்சுட்டு டைரெக்டாக வீட்டுக்குள்ளே போகிற மேனிக்க நமக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் ஸ்டெப்ஸுக்கு கீழே உங்களுக்கு கம்ப்ரஸர் மோட்ரு, போருக்கான கம்ப்ரஸர் மோட்ரு ஃபிட் பண்ணுறதுக்கு தகுந்த மேனிக்க போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் போர்னு பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக இந்த காம்பவுண்டை ஒட்டி அந்த சைடு நமக்கு போர் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு முழுக்க வாஸ்து முறைப்படி பிளான் பண்ணி பக்காவாக கட்டியிருக்காங்கங்க. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா லேண்டோட வேல்யூ 1300 1400 போயிட்டுருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2100 வரைக்கும் கோட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆவரேஜாக கால்குலேட் பண்ணும்போதே இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த வீட்டில் ஆல்மோஸ்ட் 90% ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னும் நமக்கு ஆசாரி ஒர்க்கும் சின்ன பெயிண்டிங் ஒர்க்கும் மட்டும்தான் பேலன்ஸு. வீட்டுக்குள்ளே சன்லைட்டு உள்ளே வர்றதுக்கு தகுந்த மேனிக்க நமக்கு ஸ்பேசியஸான மெட்டல் கேட்டில் விண்டோஸ் நமக்கு அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த வீட்டோட லிவிங் ஹால் ஏரியா. இந்த லிவிங் ஹால் ஏரியாவோட சைஸ் நமக்கு என்னவா அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16க்கு 10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே அமைஞ்சிருக்கு. அதே போல் சன்லைட்டு உள்ளே வர்றதுக்கு தகுந்த மேனிக்க 2 விண்டோஸ் அமைச்சிருக்காங்க. மெயின் ராஜநிலை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பர்மா தேக்கிலையும் மற்ற விண்டோஸ் எல்லாமே நமக்கு குமுளில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த லிவிங் ஹாலில் நமக்கு டிவி ஷோகேஸ் வச்சுக்கிறதுக்கு தகுந்த மேனிக்க ப்ரொவேஷனும் தேவையான அளவுக்கு புக்ஸ் வைக்கிறதுக்கு தகுந்த மேனிக்க செல்ஃப்ஸும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா. வீட்டோட ஈஸ்ட் அண்டு சவுத்து கார்னரில், அதாவது அக்னி மூலையில் கிச்சன் ஏரியா ப்ரொவிஷன் நமக்கு அமைஞ்சிருக்கு. கிச்சன் டேபிள் டாப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கிரானைட்டில் டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க.
அதே போல் தேவையான அளவுக்கு செல்ஃப்ஸும் நமக்கு அமைச்சிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய டைல்ஸ்ன்னு பார்த்தோம்னா லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டோட நார்த்து கார்னரில் லாஃப்ட்டு கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த கிச்சன் ஏரியா ப்ரொவிஷனில் எக்ஸாக்டர் ஃபேனு, ஆரோ வாட்டர் ஃபெசிலிட்டின்னு கிச்சனுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டியுமே நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி திண்டுக்கல் மாநகராட்சிக்குள்ளே நமக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் நமக்கு என்னவா அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10x12 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு அமைஞ்சிருக்கு. அதே போல் இந்த பெட்ரூம்லேயும் நமக்கு யூபிஎஸ் ப்ரொவிஷனாக இருக்கட்டும், அதே போல் ஏசி ப்ரொவிஷனாக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி கட்டி கொடுத்துருக்காங்க. சன்லைட்டு உள்ளே வர்றதுக்கு தகுந்த மினிக்க விண்டோஸும் நமக்கு அமைச்சிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இந்த அட்டாச்சு பாத்ரூமில் வெஸ்டர்ன் க்ளோசெட்டு, ஷவரு, ஹீட்ரு பாயிண்ட்டுன்னு டாய்லெட்டுக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் ஃபிட்டிங் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதோட பார்த்தோம்னா லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் நமக்கு டைல்ஸ் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே நீட்டாக அழகாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இதோட சைஸ் நமக்கு என்னவா அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10x5 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லோனை பற்றின விஷயங்களும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு வர்ற கஸ்டமர் எல்லா பேருக்குமே லோன் ப்ராசஸிங் ஃபீஸ் கிடையாதுங்க. நீங்கள் ஆஃபீஸில் கட்டுற ஃபீஸ் மட்டும்தான். இன்றைக்கி ஸ்டேட் பேங்கை பொறுத்த வரைக்கும் 8.5